ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பெஸ்ட் வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுதான் ராகி இட்லி, ராகி தோசா. இந்த ரெண்டு ரெசிபியுமே நம்ம ஒரே மாவில் தான் செய்ய போகிறோம். அரைச்சி வச்ச மாவில் இன்ஸ்டண்ட்டாக நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இது நம்ம ராகியை அரைச்சி செய்ய போகிறோங்க. இதற்காக இன்றைக்கி 2 கப் அளவிற்கு ராகி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். முழு ராகி கடையில் வாங்கினது தான். இதில் குப்பை தூசி எதுவும் இல்லை, நீங்கள் பார்த்து வாங்குங்க வாங்கும்பொழுது. இதோட 1/2 கப் அளவிற்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவிற்கு அரிசி சேர்த்துருக்குறேன். இது இந்த ப்ரௌன் ரைஸ் சேர்த்துருக்குறேன். பச்சரிசி தான் சேர்த்துருக்குறேன். இங்கே நீங்கள் புழுங்கல் அரிசி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் ரைஸ் சேர்க்காமல் இந்த ப்ரௌன் ரைஸ் சேர்த்துருக்குறேன். இதோட கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து இதை ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா ராகி நம்ம கழுவ அந்த தவிடு மாதிரி குப்பை வந்துட்டே இருக்கும். அதனால் நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் வச்சா கூட போதும். ஆனால் 4 மணி நேரம் வச்சிங்கன்னா ராகி நல்லா ஊறிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவிற்கு அவல் எடுத்துருக்கிறேன். இதுவும் ப்ரௌன் அவல் தான், ப்ரௌன் அரிசியில் செஞ்ச அவல். இதை நல்லா ஒரு 2 தடவை கழுவினோம்ல அது நல்லா ஊறிடும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1-2 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும், சீக்கிரமே ஊறிடும். இந்த ராகி எல்லாமே ஊறி நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைக்கிற நேரத்தில் இதை ஊற வச்சா போதும். இப்போ இதையும் நல்லா இந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த ராகியோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா தான் அரைக்க போகிறோம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ கிரைண்டரில் சேர்த்தாச்சு. நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக அரைக்கிறதானா. இப்போ இது நல்லா அரைப்பட்டு வரட்டும். ஏன்னா ராகி நல்லா அரையணும், இல்லைன்னா அந்த தவிடு நின்றுடும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த கிரைண்டரில் சேர்த்துருவேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இதை சாதாரணமாக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம மாவு அரைச்சி எடுத்து 6-7 மணி நேரம் வரைக்கும் அது பொங்கி வர்றதுக்காக வைப்போம். அதே மாதிரி இதையும் நம்ம வைக்க போகிறோம். மாவு நல்லா பொங்கட்டும். மாவு பொங்குறதுக்குள்ளே ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ராகி ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன். ராகி அடை, ராகி இட்லி, இது இன்ஸ்டன்ட் இட்லி, மாவில் செஞ்ச இட்லி, ராகி மாவில் இட்லி தோசை எல்லாமே செஞ்சுருக்கிறேன். அந்த ரெசிபிஸ் தான். இதோட ராகி களி ரொம்ப ஈஸியாக பண்ணுற மெத்தடு தான் போட்டிருக்கிறேன். கேழ்வரகு லட்டு, ராகி லட்டு போட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாமே வெயிட் லாஸ் ரெசிபி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். டைம் இருந்தால் உங்களுக்கு தேவையாக இருந்தால் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா பொங்கி இருக்குது. நல்லா 6 மணி நேரம் வச்சுருக்கிறேன், அதனால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ கரண்டியில் எடுக்கும் பொழுதே தெரியும் உங்களுக்கு, அப்படியே பஞ்சு மாதிரி வருது. இதை ரொம்ப கலக்க வேண்டாம். நம்ம இட்லி ஊற்றும்பொழுது எப்போவுமே பொங்கின மாவு, சாதாரண இட்லியாக இருக்கட்டும், ராகி இட்லியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த பொங்கின மாவு மேலால் லேசாக அப்படியே கலந்துட்டு அப்படியே எடுத்து இட்லி ஊற்றுறது போது தான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இட்லி நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் தோசை ஊற்றும்போது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம இட்லி செஞ்சிடலாம். இப்போ இட்லிக்காக நம்ம இட்லி தட்டை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். சாதாரணமாக இட்லி ஊற்றுற மாதிரி இதுலேயும் நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. மாவை ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க. இப்போ நம்ம மாவு இந்த இட்லி தட்டில் ஊற்றும் பொழுதே குக்கர்லையோ இல்லை இட்லி பாத்திரத்துலையோ எதில் அவிக்க போகிறோமோ அதில் தண்ணி வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த இட்லி தட்டை உள்ளே வைக்கணுங்க. அப்போ தான் இட்லி நல்லா வரும்.
நான் ஏற்கனவே குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சப்பழ துண்டையும் போட்டிருக்கிறேன். ஏன்னா குக்கருக்கு அடியில் கரை பிடிக்கக்கூடாது, அதனால தான். இப்போ இட்லி தட்டு வச்சாச்சு. நம்ம சாதாரணமாக இட்லி அவிக்கிற மாதிரியே 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. லேசாக ஆறின உடனே இதை தட்டிலுக்கு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இட்லி வந்திருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. நம்ம 2 இட்லி ஒரு தோசை இல்லைன்னா 4 இட்லி சாப்பிட்டோம்னா நமக்கு லஞ்சே சாப்பிட வேண்டாம், அந்த அளவுக்கு நமக்கு ஹெவியாக இருக்கும். இப்போ இதை லேசாக பிச்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உள்ள. நம்ம சூப்பரான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதே மாவில் ராகி தோசை செஞ்சு பார்க்கலாம். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவை ஊற்றிட்டு கல்லுக்கு ஏற்ற மாதிரி மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இதை லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இது தோசையாக ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம ஊத்தப்பமாக ஊற்றுறதானா கூட ஊற்றிக்கலாம். ஊத்தப்பத்துக்கு நம்ம இந்த மாதிரி தோசை மாவு ஊற்றி இதை துவைச்சி எடுக்க மாட்டோம். அப்படியே ஊற்றிட்டு அதுக்கு மேலால் வெங்காயம் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடுறதானா போட்டு ஊத்தப்பமாக கூட எடுத்துக்கலாம். இது மேலால் லேசாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஊத்தப்பமாக சாப்பிடும்பொழுது நமக்கு ஒரு ஊத்தப்பம் சாப்பிட்டாலே நல்லா ஹெவியாக இருக்கும். ஏன்னா நம்ம மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி செஞ்சால் அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. தோசையே இப்படி மெலிசாக ஊற்றினா கூட நமக்கு 2 தோசைக்கு மேலே சாப்பிட முடியாது. சீக்கிரமாகவே நம்ம வயிறு ஃபில் ஆகிடும், பசிக்கவும் பசிக்காது. அதனால் நல்லா ஹெவியாகவே ரொம்ப நேரத்தில் இருக்கும், ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். இதில் அயர்ன் கண்டென்ட் நிறைய இருக்குது. ராகியில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம தோசையை எடுத்தாச்சு. சூப்பரான நம்ம தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லியும் ஏற்கனவே அவிச்சு வச்சுட்டோம். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. தோசையும் நல்லா அருமையாக அதே மாவில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் கார சட்னி 2மே பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த சட்னி யூஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டாலே ரொம்ப ஹெவியாக போயிடுங்க. ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி, சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியை நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ரெசிபிங்கிற பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் பாருங்கள். மீண்டும் உங்களை